ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, முழுமல்லி. இது கூட கறி மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. கடல் பாசி நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது போக ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், 1 கப் துருவின தேங்காய். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. இதிலிருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட கலர் மாறி ப்ரௌன் கலரில் ஆகும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 5 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வத்தல் அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா மிளகாய்த்தூளை கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா காரம் அதிகமாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மட்டனை உள்ளே சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கறி கிரேவிலையோ குழம்புலையோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் சப்பாத்தி, தோசைக்கெலாம் இது டேஸ்ட் வந்துட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஆனால் செஞ்சீங்க, இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.